உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். இவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? அறிவோடு புத்தியோடும் மேய்ப்பர். மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை கத்தர் வச்சிருக்காங்க. ஏன் நீங்க புரிஞ்சு மாட்டேங்கிறீங்க? உங்களை மேய்க்கிறது என்ன தெரியுமாங்க? உங்களை கழுவி சுத்தம் பண்ணி அசிங்கத்தை எடுத்து போட்டு நீட் பண்ணி படுக்க வச்சு தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எவ்வளோ மேய்ப்பர்களோட வேலை இருக்குது. யார் செய்வா? நானே சாப்பிடுப்பேன், நானே எல்லாம் பண்ணிப்பேன்னா களை இருக்கும். இந்த களைலாம் இருக்கும், ஜபம்லாம் மங்கிடும். ஃபெல்லோஷிப்ல இல்லைன்னா அவ்வளோதான், நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துருவீங்க. வசனத்துப்படி கேட்பீங்க, நடக்க மாட்டீங்க. பாவத்தை அடக்கி தான் வச்சிருப்பீங்க. வசனம் இல்லாமல் ஓடுவீங்க, போராடுவீங்க. ஜபம் மங்கி இருக்கும், கீழ்ப்படியாமல் இருக்கும். இந்த கலராக தயவு செய்து மேற்பண்புள்ள அடங்கிருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் இது ஏவன் சொல்ல உங்களுக்கு இருத்து, அதாவது என் இருத்துக்கே நல்ல மேற்பர் காமிக்கிறேன். அவர் புத்தியோட அறிவோடு உங்களை மேற்பார்கள். சின்ன மேப்பராக இருக்கலாம், பெரிய மேப்பராக, அது சோப்பராகும். அது உங்கள் ஆத்மா திறந்த கர்த்தர் மேப்பரை காட்டுவார். ஆனால் கண்டிப்பாக மேப்பருக்குள்ள இருக்கணும். ஆடு அப்படின்னா அது மேப்பராக இருக்கணும். என்ன, நீ வேற ஏதாவது மேப்பர் தேவையில்லை. நீங்கள் ஆடாக இருந்தாலும் செய்யணும். நான் ஆடு இல்லை பூனை மாதிரி இருக்கா இருந்துட்டு போக கூட மேய்ப்பன் தேவையில்லை. ஆட்டுக்கு தான் மேய்ப்பன். ஹல்லேலூயா. நீ ஆடு தானே. கர்த்தர் வரும்போது பரவாயில்ல ஆடு தான் பிரிச்சார். இந்த பண்டிகைலாம் பிரிக்கல, பூனை மாதிரி இருக்கிறதும் பிரிக்கல. யாரை பிரிச்சாரு? பரலோகத்தில் இந்த ஆடுகள் ஆடுகள்லாம் பிரிச்சார். பண்டிகளை விரட்டினார், பிசாசோடு சேர்த்து விரட்டினார். தேவவசம் சூத்திரம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நான் ஆடு இல்லையா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவங்க மேய்ப்பரும் இல்லை. அதனால மேய்ப்பர் கீழே அடங்கியிருங்கள், கீழ்ப்படிதல் காட்டுங்கள். இயேசு சிந்த அதே சிந்தையே கொண்டு வார்கள். இந்த கீழ்ப்படியாமை ஒரு கடையா, அதை எடுத்து போடுங்க, இனியோடு எடுத்து போடுங்க. யாருக்காவது கீழ்ப்படி, எனக்கு தான் கீழ்ப்படி நான் சொல்லவே மாட்டேன். யாருக்காவது மேய்ப்போம். மாஸ்டர் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா மாறிக்கிற வாழ்க்கையில் எப்படிமா